வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் 1 to -1 டு த ஸ்பியர். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்பியர் வரைக்கும் உள்ள அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஸ்பியருக்கான ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. x² + y² + z² = 24. Using Lagrange's method of constrained maxima and minima. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா auxiliary equation எழுத போறோம். என்ன எழுத போறோம்? auxiliary equation, அதாவது auxiliary function னு சொல்லுவோம் இத. So auxiliary function f is equal to, இது நீங்க f னு எழுதலாம், இல்ல இப்படி கூட எழுதலாம், f of x, y, z, lambda இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ நான் ஷார்ட்டாக f is equal to என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, +1 +2 -1. இங்கே எழுதும்போது ஆப்போசிட்டாக எழுதணும். x -1 ப்ளஸ் நெக்ஸ்ட் y -2 ப்ளஸ் z மைனஸ்னு வரும். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு -1 இருக்கிறதுனால இங்கே +1 ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டுடணும். ஓகேங்களா? இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன். ப்ளஸ் லேம்டா, இந்த லேம்டா தான் வந்து லக்ராஞ்சி மல்டிப்ளையர். இந்த லேம்டா பக்கத்தில் நம்ம என்ன எழுதணும்னா கொஷினில் கொடுத்து அந்த ஈக்குவேஷன் எழுதணும். x² + y² + z². இந்த 24 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -24. இதுதான் வந்து அந்த ஆக்சிலரியோட ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கான fx, fy, fz கண்டுபிடிக்க போகிறோம். fx எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ∂f/∂x, அதாவது இதில் எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே x -1² இருக்குது. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த x -1 இங்கே வந்துடும். இப்படி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது இது x⁻n ஃபார்மேட்டில் இருக்குது, nx⁻n -1. அதாவது இங்கே பாருங்கள், x -1² இருக்குங்களா, இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா x⁻n ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? nx⁻n -1 எழுதலாம். இப்போ x இருக்க இடத்துல என்ன இருக்குது? x -1² இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்? எனக்கு என்ன பண்ணணும்? 2 போடணும். x இருக்க இடத்துல x -1, 2 -1, 2 -1 வரும், 1 தான் வரும். ஸோ 2 × x -1. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், 2 × x -1 ப்ளஸ் இந்த y zலாம் 0 ஆகிடும், ஏன்னா அதில் x இல்லை. நெக்ஸ்ட் லேம்டா எடுத்து எழுதியாச்சு. ஒரு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, மற்றது எல்லாமே காலி 0, ஏன்னா நம்ம எக்ஸை மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது இதே மாதிரி fyக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ∂f/∂y. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஒய்யை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ இது என்ன ஆகிடும்? இது உங்களுக்கு 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த y -2 வந்துடும், மற்றது எல்லாமே 0. அதுமாதிரி இந்த y² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y, இந்த லேம்டா இங்கே வந்துடும், மற்றது எல்லாமே 0. இதே மாதிரி fz கண்டுபிடிக்க போகிறோம். ∂f/∂z. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இசட்டை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதில் இசட் இல்லை, 0 0. இதில் இசட் இருக்குங்களா, அப்போது 2 தூக்கி ஃப்ரண்ட்டில் போடுங்க, z +1 ப்ளஸ் லேம்டா எடுத்து எழுதிப்போம். z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z, மற்றது எல்லாமே 0. இந்த மாதிரி fx, fy, fzலாம் கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கண்டுபிடிச்ச fxக்கு ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறோம், fyக்கு 0ன்னு போட போகிறோம், fzக்கும் 0ன்னு போட போகிறோம். ஸோ fx என்ன கண்டுபிடிச்சோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இது தானே கண்டுபிடிச்சோம். இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம், எழுதிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுங்க. இந்த ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது, அப்போ பேலன்ஸ்னால் வரும் x -1 லேம்டா x வரும். இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும், ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 0 இருக்குது. பேலன்ஸ்னால் தான் இருக்கும் உங்களுக்கு x லேம்டா x -1, அதாவது எக்ஸ்லாம் ஒரு ஓரமாக எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் ரெண்டுத்துலையும் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்படின்னா வரும் 1 + லேம்டா வரும் -1. இந்த -1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +1. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்க போகிறேன். இந்த 1 + லேம்டா டினாமினேட்டர் கொண்டு போயிடுறேன். இந்த மாதிரி எனக்கு 1/1 + லேம்டா எல்லாத்துலேயும் வரும், காமனாக வரணும். அப்படி வர வச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் நான் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, fy = 0. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் fy கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை பார்த்து இங்கே எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிற இந்த 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ y -2 ப்ளஸ் லேம்டா y வரும். இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்துலேயும் பாருங்கள் y காமனாக இருக்குது, அதாவது yலாம் ஒரு பக்கமாக வச்சாச்சு, இந்த -2 இந்த பக்கம். இது வந்து y காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்படின்னா வரும் 1 + λ
இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் இந்த y இங்கே வச்சுப்போம். இந்த 1 ப்ளஸ் லேம்டா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போய்டும் 1 ப்ளஸ் லேம்டா. ஸோ 2/1 ப்ளஸ் லேம்டா. இப்போ இதுலேருந்து பாருங்கள், எனக்கு தேவை 1/1 ப்ளஸ் லேம்டா தான் தேவை. அப்போது இந்த 2 நாங்கள் கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ y/2 ஈக்குவல் டு இந்த இடம் 1 ஆகிடுமா? 1/1 ப்ளஸ் லேம்டா. நெக்ஸ்ட் FZ-க்கும் நான் 0 போட போகிறேன். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் FZ கண்டுபிடிச்சிருப்போம், அதை எடுத்து எழுதிக்கிட்டு இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இந்த லேம்டா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது. இந்த 2 வெளியே எடுத்துருவோம். Z+1 நெக்ஸ்ட்டு லேம்டா Z. இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0. நெக்ஸ்ட் இப்போ Z இந்த லேம்டா Zலாம் ஒரு ஓரமாக வச்சுப்போம். +1 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுத்துலையும் Z காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 1 ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் டு இந்த +1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. நெக்ஸ்ட் எனக்கு இந்த Z மட்டும் இங்கே வச்சுங்க. இந்த 1 ப்ளஸ் லேம்டாவை கீழே கொண்டு போயிடுங்க. எனக்கு தேவை வெறும் +1/1 ப்ளஸ் லேம்டா தான் தேவை. ஆனால் இங்கே என்ன இருக்குங்க? -1/1 ப்ளஸ் லேம்டா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த -1 இங்கே கொண்டு வந்துட போகிறேன். இங்கே +1 போட்டுக்க போகிறேன். இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் 1/1 ப்ளஸ் லேம்டா 1/1 ப்ளஸ் லேம்டா 1/1 ப்ளஸ் லேம்டா வந்துச்சா? அந்த மாதிரி ஒரு காமனாக கொண்டு வந்துடணும். அப்போ கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரம் 1 and 2 3 we get. இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குங்க? x இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? y/2. இங்கே லெஃப்ட் சைடு z/-1. இது எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போது x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? z/-1க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி y/2 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? z/-1க்கு ஈக்குவல். இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஈக்குவல். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸும் இந்த z/-1 ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? z/-1 வரும் -z. ஸோ இதுதான் 5th ஈக்குவேஷன். இப்போ அடுத்து இது ரெண்டுத்தையும் எடுத்துக்க போகிறேன். y/2 ஈக்குவல் டு z/-1. 2 × z 2z. y × -1 இங்கே பாருங்கள், இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். இது இப்படியே எழுதிக்கலாம் சிம்பிளாக. y/2வா z/-1 அது -z. 2 × -z -2z. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ 6th ஈக்குவேஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஷினில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x² + y² + z² = 24. இப்போ x வேல்யூ நம்மளுக்கு தெரியும், என்ன இருக்கீங்க? -z. ஸோ எக்ஸுக்கு இடத்துல -z the whole square ப்ளஸ் y வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -2z whole square ப்ளஸ் z² அப்படியே வச்சுப்போம். இந்த 24 அப்படியே வச்சுப்போம். ஒரு மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், இசட்டை ஸ்கொயர் பண்ணால் z². ஒரு மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இசட்டை ஸ்கொயர் பண்ணால் z² ப்ளஸ் z² = 24. இப்போ எல்லாமே z² ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஈஸி ஆட் பண்ணலாமா? இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 + 4 5, 5 + 1 6. ஸோ 6z² = 24. இந்த 6 அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா 24/6. 6 1s are 6, 6 4s are 24. அப்போ z² என்ன வரும்? வேல்யூ 4ன்னு வரும். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் 4க்கு ரூட் எடுத்தானே வரும் +or-2. இதுதான் z வேல்யூ. இப்போ நம்மளுக்கு z வேல்யூ கிடச்சிச்சு +2 -2. இப்போ நம்ம 5வது ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். 5வது ஈக்குவேஷனாக இருக்கீங்க x = -z. இப்போ எனக்கு z ரெண்டு வேல்யூ தெரியும், ஒன்று +2 இன்னொன்று -2. ஸோ ஃபஸ்ட் நான் z-க்கு +2 போடுறேன். அப்போ x வேல்யூ என்ன வரும்? இந்த z-க்கு 2 போட்டேன்னா -2. அடுத்து z-க்கு -2 போடுறேன். இந்த இடத்துல z-க்கு -2 போடணும். மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +2 வந்துடும். அப்போ எனக்கு x வேல்யூ கிடச்சிச்சு 2 -2. இப்போ அடுத்தது y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு 6வது ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். y = -2z. z வேல்யூ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சோம், +2 -2. ஸோ ஃபஸ்ட்டு +2 போட்டு பார்ப்போம். இந்த z-க்கு 2 போட்டோன்னாவும் -2 × 2 -4 வரும். கரெக்டுங்களா? இப்போ -2 போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல -2 போடுங்க. -2 × -2 +4 ஆகிடும். அப்போ எனக்கு x வேல்யூ கிடச்சிருச்சு, 2 x வேல்யூ கிடச்சிது, 2 y வேல்யூ கிடச்சிது, அப்புறம் 2 z வேல்யூ கிடச்சிது. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸும் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டிஸ்டன்ஸுக்கு தான் ஃபார்முலா √(x - 1 the whole square + y - 2 the whole square + z + 1 the whole square. ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா கொஷினில் கொடுத்தாங்களே ஸ்டார்டிங்கில் பாயிண்ட் 1 2 -1 அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதுனதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 4 -2 அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். இதில் எக்ஸுக்கு 2 போடணும், 2 - 1 1, ஸோ 1² ப்ளஸ் ஒய்க்கு 4 போடணும், 4 - 2 2, 2² ப்ளஸ் இசட்டுக்கு என்ன போடணும்? -2 போடணும். -2 + 1 வரும், -1 வரும், the whole square. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் +1 ஸ்கொயர் 1, 1 + 4 + 1 6, அதான் √6ன்னு எழுதிருக்கு.
நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குது, -2 -4 2. ஓகேங்களா, இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த எக்ஸுக்கு இடத்துல -2 போடணும். -2 -1 -3 the whole square. நெக்ஸ்ட் ஒய்க்கு -4 போடணும். -4 -2 -6 the whole square. நெக்ஸ்ட் இசட்டுக்கு 2 போடணும். 2 + 1 3 ஸ்கொயர். இப்போ இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ண 9 + 9 18, 18 + 36 54 வரும். ஸோ 6 9s are 54, 3 3s are 9. இந்த ரெண்டு 3-ஐ ஒரு 3ன்னு எழுதுவோம், ஒரு 6-ஐ √6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் ஷார்ட்டஸ்ட் எது, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எது, கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். √6 வேல்யூ தான் வந்து ஷார்ட்டஸ்ட், கம்மியான வேல்யூ வரும். 3 √6 போட்டு பாருங்கள், அதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ரெஸ்பெக்டிவ்லி ரைட்டில் எழுதிருங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் வந்து √6, லாங்கஸ்ட் வந்து 3 √6 ரெஸ்பெக்டிவ்லி. ஆல் த ப்ராப்ளம் ஓவர். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.